வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியான போர் தற்போது இல்லை, ஆனாலும் அங்கு ஒரு அமைதி நிலவவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் இதற்கிடையில் பார்க்கிற போது குறிப்பாக ஈரானில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அறிவிப்பானது அமெரிக்காவையும் அதே நேரத்தில் உலக நாடுகளையும் அச்சமடைய செய்திருக்கிறது. குறிப்பாக ஈரானிடம் ஒரு ஆயுதம் இருப்பதாகவும் அது ஒரு மர்மமான ஆயுதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அங்கிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த ஆயுதம் என்ன என்பது தொடர்பாக தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முட்டுக்கட்டையாக இருப்பது போன்று தெரிகிறது. இதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய கடற்படை தளபதியான ஷெராம் இரானி மூலமாக ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் சர்வதேச அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் அவருடைய இந்த கருத்து காணப்படுகிறது. குறிப்பாக அவர் கூறியது என்ன, ஏன் இந்த விடயம் மிக முக்கியமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கிற போதும் இந்த எதிரி நாடுகள் இருக்குத்தானே, ஏனைய எதிரி நாடு குறிப்பாக ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிரி நாடுகளாக இருக்கிறது. எனவே ஈரானிடம் ஒரு மறைமுக ஆயுதம் இருப்பதாகவும் அதனை கையில் எடுத்திருப்பதாகவும் ஈரான் தரப்புல இருந்து அந்த கடற்படை தளபதி சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது எதிரிகளுக்கு மிக அருகில அந்த புதிய ஆயுதம் தற்போது இருக்கிறது என்று சொல்லியும், அதை பார்த்தால் அவர்களுக்கு மாரடைப்பே வந்துடும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பது போன்றுதான் கருத்து அங்கிருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது. உண்மையில் இது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறதான்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கிற போதும் குறிப்பாக இந்த மர்ம ஆயுதம் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய இல்லாட்டி கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போதும் இது ஈரானுடைய ரகசிய தயாரிப்பான ஹீட் ஏவுகணையாக இருக்கலாம் என்று சொல்லி நிபுணர்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஈரானுடைய கடற்படை தளபதி இவருடைய இந்த பேச்சானது, சமீபத்திய பேச்சானது அமெரிக்காவுக்கு கூட ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாற்றியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஹீட் என்பது பெர்ஷியஸ் மொழியில் தான் இந்த ஹீட் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய கருத்து என்பது திமிங்கலம் என்று சொல்லப்படுகிறதோ. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய டோர்ஃபிடோ கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. நீருக்கு அடியில் ஒளியை விட வேகமான தாக்கத்தை செலுத்தக்கூடியதாகவும் சூப்பர் ஹெவிடேட்டிங் ரகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இது மணிக்கு 60 முதல் 100 கிலோமீட்டர் வரை தான் சாதாரணமான வேகத்தில் செல்லக்கூடும். ஆனால் இந்த ஹீட் ஏவுகணை என்பது மணிக்கு 360 கிலோமீட்டரில் அதிக வேகமாக செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த பொதுவாக நீர் என்பது காற்றை விட 1000 மடங்கு அடர்த்தியானது, அது வேகத்தை தடுக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஹீட் என்பது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கேஸ் குமிழி, அதாவது கேஸ் பபிளை உருவாக்கும் என்று சொல்லி இது நீரினுடைய எதிர்ப்பை குறைத்து ஒரு புல்லட்டாக அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. இதனை சூப்பர் ஹெவிடேஷன் தொழில்நுட்பம் என்று சொல்லப்படுகிறது. 200 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிபொருட்களை சுமந்து கொள்ளும் தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய வேகம் என்பது மின்னல் வேகத்தில் இருக்கும் என்று சொல்லியும், எதிரி கப்பல்களுக்கு தற்காப்பு நடவடிக்கை அடுத்த இந்த வேகத்துக்குள்ள அவர்களால் சமாளிக்க முடியாது, தற்காப்பை மேற்கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால இது வேகமாக தாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அதிவேகமாக செல்வதற்கு என்பதுக்கு எரிபொருள் என்பது அதிகப்படியாக செலவாகும். இதனால அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் மட்டும்தான் அது பயணிக்கக்கூடும். அந்த எரிபொருளை வைத்துக்கொண்டு அந்த ஏவுகணையினுடைய ஒரு பலவீனமாக இருக்கிறது. சாதாரணமான டோர்ஃபிடோக்களை பார்க்கிற போது அது 30 கிலோமீட்டர் வரை தான் தாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல இதில் இன்னும் ஒரு பலவீனம் சொல்லிச்சுன்னா ரொம்ப சத்தமாக இருக்கும் வேகம் காரணமாக. எனவே இந்த சோனார் கருவிகளை தாக்குவது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பிரமாண்டமான கப்பல்களை எல்லாம் அழிக்கும் வல்லமை கூட கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது. எனவே அவையிட்ட நிறைய தற்காப்பு வளையங்கள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஈரானுக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஏவுகணை, அதாவது எதிரிகளை தாக்கக்கூடிய சக்தி இருக்கு. எனவே இது ஒரு தற்கொலை முயற்சி போன்று ஒரு முயற்சிக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது. எனவே திறந்த வழியில் இது சாத்தியமில்லை. ஆனாலும் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதுங்கி இருந்து தாக்குகிற போது இது அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த
பயன்படுத்தும்னு சொல்லி தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் நிபுணர்களுடைய கருத்து உண்மையில் அதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவுன்னு சொல்லியும் சில எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கிறது. எனினும் இது ஒரு உளவியல் போர், அதாவது குறிப்பாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உளவியல் போருக்கு இது வழிவகுக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்றைக்கு நவீன போர் கப்பல்கள் இல்லாட்டி நவீன ஆயுதங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. எனவே அந்த ஒரு வகையில் இந்த ஒரு ஏவுகணையும் மிக முக்கியமாக ஏதாவது ஒரு நவீன கருவிகளை கொண்டிருக்கும், அது வெளியில் தெரியாமல் இருக்கு என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருப்பினும் மிக முக்கியமாக இப்படி ஒரு ரகசிய ஆயுதம் இருந்தால் அது ஈரானுக்கு பலமாக அமைந்து விடும் சொல்லியும் கூறப்படுகிறது. எனவே வந்திருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் தொடர்பாகத்தான் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.